நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். மீனவன் பூதம் இந்த கதையை நாம எல்லாருமே சின்ன வயசுல கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு ஜாலியான கதைன்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த கதையை நாம கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு எப்பேற்பட்ட பெரிய சக்தியையும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான பாடம். அளவே இல்லாத ஒரு பயங்கரமான சக்திக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனோட மூளை எப்படி ஒரு ஆயுதமா மாற முடியும்? அதுதான் இங்க கேள்வி. வாங்க இந்த சுவாரஸ்யமான புதிருக்கு விடை தேடலாம். சரி, நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ரொம்ப ஏழை மீனவர். அவருக்கு ஒரு மனைவி, 3 பிள்ளைகள். அவங்கள காப்பாத்துறதே பெரிய பாடு. டெய்லி காலையில மீன் பிடிக்க போவாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு விதி இருக்கு. என்னன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை தான் வலைய வீசுவாரு. அன்னைக்கு பாருங்க, அவரோட முதல் 3 முயற்சியுமே படு தோல்வி. முதல்ல வலைய இழுத்தா ஒரு செத்து போன கழுத வருது. 2வது தடவை ஒரே குப்பையா நிறைஞ்ச ஒரு கூடை மாட்டுது. 3வது தடவையோ வெறும் கல்லும் சிப்பிகளும் சேரும் தான். யோசிச்சு பாருங்க அவரோட விரக்தி எந்த அளவுக்கு போயிருக்கும். அவ்வளவுதான், பொறுமையை இழந்த அந்த மீனவர் வானத்தை பார்த்து இப்படிதான் கத்துறாரு. ஓ விதியே, என் குடும்பத்தை காப்பாத்தவே கஷ்டப்படுற என்கிட்ட ஏன் இப்படி விளையாடுற? பாருங்க, இந்த வார்த்தைகளிலே தெரியுது அவரோட கடைசி முயற்சிக்கு முன்னாடி அவர் எவ்வளவு நொந்து போயிருந்தாருன்னு. சரி, இப்போ கடைசி வாய்ப்பு. 4வது தடவையா வலைய வீசுறாரு. இந்த தடவை வலைய இழுக்கும் போது பயங்கர கனமா இருக்கு. அப்படா ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு கரைக்கு இழுக்கிறாரு. ஆனா அங்க இருந்தது ஈயத்தால நல்லா டைட்டா மூடின ஒரு மஞ்ச நிற செப்பு ஜாடி. ஓஹோ, நம்ம நேரம் மாற போகுதுன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. ரொம்ப ஆவலா அந்த ஜாடிய திறக்கறாரு. ஆனா உள்ள இருந்து வந்தது தங்கம் இல்ல, ஒரே புகை, அடர்த்தியான புகை. அந்த புகை அப்படியே வான வரைக்கும் போய் மெதுவா ஒன்னு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான, பார்க்கவே பயங்கரமா இருக்கிற ஒரு பூதமா மாறுது. அந்த ராட்சச உருவத்தை பார்த்த மீனவருக்கு பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு. நகரக்கூட முடியல. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம். அந்த பூதம் தன்னை காப்பாத்தின மீனவருக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லுது தெரியுமா? நான் உன்னை கொல்ல போறேன். என்னது, காப்பாத்தினதுக்கு பரிசா மரண தண்டனையா? ஏன் அந்த பூதம் அவரை கொல்ல நினைக்குது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காலவரிசைய பாருங்க. ஆரம்பத்துல ஜாடிக்குள்ள மாட்டிக்கிட்டப்போ அது ஒரு சபதம் எடுக்குது. முதல் 100 வருஷத்துல என்னை காப்பாத்துறவங்கள பணக்காரன் ஆக்குவேன்னு சொல்லுது. அடுத்த 100 வருஷம் உலகத்துல இருக்கிற எல்லா புதையலையும் தரவேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்கள ராஜாவாக்குவேன்னு நினைக்குது. ஆனா பல 100 வருஷமா யாருமே வராத கோவத்துல அதோட சபதமே மாறிடுச்சு. இப்போ அதோட சபதம் என்னன்னா, இனிமே என்னை யாரு வெளியே எடுத்தாலும் சரி அவங்கள கொன்னுடுவேன்னு. பாவம் அந்த மீனவர் கரெக்டா அந்த கடைசி நேரத்துல போய் பூதத்தை வெளியே எடுத்துட்டாரு. இப்போ நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மாயாஜால சக்தி கொண்ட ஒரு பூதம், இன்னொரு பக்கம் பலமில்லாத ஒரு வயசான மீனவர். சண்டை போட்டா சாவு நிச்சயம். இத அந்த மீனவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. பூதத்தோட சக்தி கிட்ட நம்மால ஜெயிக்க முடியாது, ஆனா அதோட சிந்தனைய வச்சு விளையாடு ஜெயிக்கலான்னு முடிவு பண்றாரு. இந்த ஒப்பீடு பார்த்தா உங்களுக்கே புரியும். பூதத்தோட பலம் என்ன, அதோட பிரம்மாண்டமான உருவம், மாயாஜாலம், அப்புறம் அதை மாத்தவே முடியாத அதோட சபதம். ஆனா நம்ம மீனவரோட பலம் என்ன தெரியுமா? அவரோட அனுபவம், தர்க்க ரீதியா யோசிக்கிற திறமை, அப்புறம் முக்கியமா இழக்கிறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த விரக்தி. பாக்குறதுக்கு இது ஒரு சமமில்லாத சண்டை மாதிரி தெரிஞ்சாலும் இங்கேதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. இங்கதான் நம்ம மீனவர் தன்னோட புத்திசாலித்தனமான வலைய விரிக்கிறாரு. பூதத்தோட அகந்தைய தூண்டி விடுறாரு. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இவ்ளோ பெரிய உருவமா இருக்கிற நீங்க எப்படி இந்த சின்ன ஜாடிக்குள்ள இருந்தீங்க? என்னால நம்பவே முடியலையே. நீங்க செஞ்சு காட்டினாதான் நம்புவேன்னு ஒரு சவாலை விடுறாரு. தன்னோட சக்திய பத்தி ஒரு சாதாரண மனுஷன் சந்தேகப்பட்டத அந்த பூதத்தால ஏத்துக்கவே முடியல. நம்ப மாட்டியா? இதோ பார் அன்னு கர்வத்தோட சொல்லிக்கிட்டே மறுபடியும் புகையா மாறி அப்படியே சுருங்கி அந்த சின்ன ஜாடிக்குள்ள முழுசா போயிடுச்சு. அவ்வளவுதான், மீனவரோட தந்திரம் ஜெயிச்சிடுச்சு. பூதம் ஜாடிக்குள்ள போன அடுத்த நொடி மீனவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு அந்த ஈய மூடிய எடுத்து ஜாடிய டைட்டா மூடித்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரு சக்தி வாய்ந்தவர் யாரு பலவீனமானவர்னு இருந்த நிலைமை இப்போ அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ பாருங்க மீனவர் என்ன பண்றாருன்னு. பூதம் அவர்கிட்ட சொன்ன அதே வார்த்தைகளை அவரு பூதத்துக்கிட்டேயே சொல்றாரு. இப்போ சொல்லு பூதமே, நீ எப்படி சாக போறன்னு நீயே முடிவு பண்ணுன்னு கேக்குறாரு. அதிகாரம் இப்போ யார் கையில இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இந்த கதையோட மிக முக்கியமான பாடம் இதுதான்.
சில சமயம் உடல் பலத்தையோ பெரிய சக்திகளையோ நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாது. ஆனா நம்ம சமயோசித புத்தியையும் எதிராளி எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதையும் வச்சு அதை விட பெரிய வெற்றி அடையலாம். மீனவர் பூதத்தோட சண்டை போடல, அதோட கர்வத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சாரு. இப்போ அதிகாரம் முழுக்க மீனவர் கையில. தன்னை கொல்ல நினைச்ச அந்த பூதத்தோட உயிர் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? கருணை காட்டலாமா இல்ல பழி வாங்கலாமா? நீங்க அந்த மீனவரோட இடத்துல இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த பகுதியில சந்திப்போம்.